வெல்கம் டு ஸ்டடி பஸ் சேனல். டெட் எக்ஸாம் 2026 இதோட அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது நியூஸ் பேப்பர் பார்த்திங்கன்னா ஹிந்து தமிழ் தினத்தந்தி இதிலெல்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க, நியூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நம்ம அந்த தகவலை வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்று டெட் தேர்வை சுற்றி வெளியாகியுள்ள 2 முக்கியமான தகவல்கள் வந்து நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா 2 முக்கிய தகவல்கள் வந்து பார்க்க போகிறோம். பல ஊடகங்களில் வந்து வெளியாகி இருக்குது இந்த நியூஸ். ஆனால் வந்து இவை அனைத்தும் வந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் அல்ல என்பதை நம்ம ஃபஸ்ட் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். முதலாவது தகவல் வந்து பார்த்திங்கன்னா டெட் தேர்ச்சி மதிப்பெண்ணை 50% குறைப்பது தொடர்பான விவாதம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதே போல் டெட் பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 வெயிட்டேஜ் மதிப்பெண்கள் வழங்குவது குறித்தும் ஆலோசனை நடைபெற்றதாக செய்திகள் வந்து வெளியாகி இருக்குது. வெளியான தகவல்களின்படி பள்ளி கல்வித்துறை தொடர்பாக நடைபெற்ற ஆலோசனை கூட்டங்களில் பார்த்திங்கன்னா இந்த அம்சங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக கூறப்படுது. மேலும் வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்றத்தில் அரசின் கொள்கை நிலைப்பாடு, கல்வித்துறைக்கான நிதி ஒதுக்கீடு மற்றும் வரவிருக்கும் பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையில் டெட் தேர்வில் கேட்கப்பட்ட சில குழப்பமான வினாக்கள் பற்றியும் தொடர்ந்து கருத்துக்கள் எழுந்து வருகின்றன. அந்த வினாக்களுக்கு கூடுதல் மதிப்பெண்கள் வழங்கப்படுமா என்ற கேள்வியும் தேர்வர்கள் மத்தியில் அதிகமாக பேசப்பட்டு வந்துட்டுருக்குது. இது குறித்தும் செய்தித்தாள்களில் தகவல்கள் வந்து வெளியாகியுள்ளன. ஆனால் இறுதி முடிவை அதிகாரப்பூர்வமாக தேர்வு நடத்தும் அமைப்பே அறிவிக்கும். அதை நம்ம ஃபஸ்ட் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து ஒரு தகவல் மட்டும்தான். ஓகேவா? இந்த சூழ்நிலையில் எந்த தகவலாக இருந்தாலும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் வரை உறுதியான முடிவு என்று கருத வேண்டாம். தற்போது வெளியாகியுள்ள செய்திகள் அனைத்தும் ஆலோசனை மற்றும் பரிசீலனை நிலையில் இருப்பதாகவே பார்க்கப்படுகின்றன. அடுத்தது வந்து பாருங்கள், தமிழக அரசின் 2026-2027 ஆண்டுக்கான பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 5ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த பட்ஜெட்டை பலரும் எதிர்பார்க்கும் முக்கிய காரணம் பல்வேறு துறைகளுக்கான புதிய அறிவிப்புகள் வெளியாகும் என்ற எதிர்பார்ப்பு தான். குறிப்பாக பள்ளி கல்வித்துறை தொடர்பான அறிவிப்புகள் ஆசிரியர்கள் மற்றும் தேர்வர்களுக்கு இடையே அதிக கவனத்தை பெற்றுள்ளன. பட்ஜெட்டுக்கு முன்பாக பல்வேறு துறைகளின் தேவைகள் குறித்து அரசு ஆலோசனை கூட்டங்களை நடத்தியதாக தகவல்கள் வெளியாகியிருக்குது. அந்த ஆலோசனைகளில் பள்ளி கல்வித்துறையின் தற்போதைய நிலை, நிதி தேவைகள், காலி பணியிடங்கள், பள்ளிகளின் அடிப்படை வசதிகள் மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக கூறப்படுது. இதனால் ஆசிரியர் பணியிடங்கள் தொடர்பாக தயாராகி வரும் தேர்வர்களிடம் புதிய எதிர்பார்ப்பு வந்து உருவாகியிருக்குது. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஜிடி, பிடி, பிஜிடி மற்றும் டிஆர்பி மூலம் நடைபெறும் ஆட்சேர்ப்பு தேர்வுகள் தொடர்பாக ஏதேனும் முக்கிய அறிவிப்புகள் வெளியாகுமா என்ற கேள்வி பலரிடமும் உள்ளது. தற்போது வரை இது குறித்து அதிகாரப்பூர்வ டிஆர்பி அறிவிப்பு வெளியாகல. இருப்பினும் பட்ஜெட்டில் கல்வித்துறைக்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட பிறகே காலி பணியிடங்கள் மற்றும் ஆட்சேர்ப்பு நடவடிக்கைகள் குறித்து தெளிவான அறிவிப்புகள் வந்து வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மேலும் அரசு பள்ளிகளில் உள்ள காலி பணியிடங்கள் மற்றும் தேவைகள் தொடர்பான தகவல்கள் சேகரிக்கும் பணிகள் நடைபெற்றதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதன் அடிப்படையில் கல்வித்துறைக்கான நிதி ஒதுக்கீடு, புதிய ஆசிரியர் பணியிடங்கள், பள்ளிகளின் கட்டமைப்பு மேம்பாடு, ஆய்வக வசதிகள், ஸ்மார்ட் வகுப்பறைகள் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் குறித்து பட்ஜெட்டில் அறிவிப்புகள் இடம்பெறலாம் என்ற எதிர்பார்ப்பும் இதுக்கு இருக்குது. அதே போல் ஏற்கனவே பணியில் உள்ள அரசு ஆசிரியர்களுக்கான நலத்திட்டங்கள், மருத்துவ காப்பீடு, பணிச்சூழல் மேம்பாடு மற்றும் கல்வித்துறையின் வளர்ச்சிக்கான புதிய திட்டங்களும் பட்ஜெட்டில் இடம்பெற வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுது. இருப்பினும் தற்போது பேசப்பட்டு வரும் அனைத்து தகவல்களும் வெளியாகியுள்ள செய்திகள் மற்றும் எதிர்பார்ப்புகளின் அடிப்படையிலானவை மட்டுமே. இதுவரை தமிழக அரசு அல்லது ஆசிரியர் தேர்வு வாரியம் அதாவது டிஆர்பி சார்பில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகவில்லை. எனவே அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் வரை காத்திருப்பதே சரியான அணுகுமுறையாக நமக்கு இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 5ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட பிறகு வெளியாகும் அனைத்து அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளும் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டடி பஸ் சேனலில் வந்து உடனுக்குடன் அப்டேட் ஆகும். ஸோ வந்து இந்த நியூஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அப்படியே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஹைப் பண்ணி விடுங்க. அப்போ தான் நிறைய பேர்த்துக்கு இந்த வீடியோ வந்து ரீச் ஆகும். மறக்காமல் ஸ்டடி பஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.